அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாஹிர் அஹமத் அவங்க நௌசாத் அலி பாக்கவி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சகோதரருடைய ஒரு பதிவை என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா, கூட்டு குர்பானியும் 10 கேள்விகளும் அப்படின்னு நினைச்சாங்க போட்டு, கூட்டு குர்பானி நடத்தும் போலி தௌஹீதிய இயக்கங்களின் கவனத்திற்கு அப்படின்னு நினைச்சாங்க சொல்லி ஒரு 10 கேள்வி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு கீழே கடைசியாக என்ன போடுறாங்கன்னா, இந்த எனது ஐயங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் குர்ஆனாவது ஓத தெரிந்த போலி தௌஹீதிய சகோதரர் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ட்டா, இது சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதனால நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு தெரியல, நான் பாக்கவி ஓதி இருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்றாரு. ரெண்டாவது, இந்த நௌசாத் அலி பாக்கவி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நபர், இவர் ஒரு கபூர்முட்டி குரூப்பை சேர்ந்தவர். ஏன்னா அவர் போலி தௌஹீதி அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்ம சகோதரர்கள் வச்சு செஞ்சு விடக்கூடிய அளவுக்குள்ள ஆள் தான் இது. அதனால் கேள்வி சப்பையான ஒரு கேள்வி தான். இந்த கேள்வி நம்மள்கிட்ட கேட்குறத விட ரசூலுல்லாஹ்ட்ட தான் நேரடியாக என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும். இப்போ என்ன அப்படின்ட்டா, முதலாவது என்ன செய்கிறாரு கேட்குறாரு, நபி அவர்கள் ஒரு பங்கிற்கு எத்தனை திர்ஹங்களை நிர்ணயித்தார்கள்? நபி அவர்களுடன் கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொண்ட சஹாபிகள் எத்தனை பேர்? அவர்கள் யார் யார்? நபி அவர்களின் காலத்தில் கூட்டு குர்பானி நடத்திய மற்ற சஹாபிகள் யார் யார்? அவர்கள் ஒரு பங்குக்கு எவ்வளவு நிர்ணயம் செய்தார்கள்? அப்படின்ட்டு ஒரு 3 கேள்விக்கும் ஒரு பதில் தான். அதனால 3 கேள்வி எடுத்துக்கிறோம். அந்த கேட்குறாரு இல்லையா, என்ன கேட்குறாரு, நபி அவர்கள் ஒரு பங்கு எத்தனை திர்ஹங்களை நிர்ணயித்தார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றா, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், அதில் 7 பேர் நாங்கள் கூட்டு சேர்ந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்கள் ஹஜ் மற்றும் உம்ராவில் ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் வீதம் கூட்டு சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டகத்தில் 7 பேர் கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ எத்தனை தினார ரசூலுல்லாஹ் நியமித்தார்கள் அப்படின்ட்டா, ஒரு ஒட்டகம் ஒரு 50 தினார்னு வைங்களேன். அப்போ 50 தினார்னா 7 7 49, ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது, 7 தினார் விழுகுது. 7 தினார் வீதமாக என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க. அதானே, ஒரு மாடு ஒரு ஒட்டகத்தினுடைய விலை எவ்வளோ இருக்கோ அதில் 7 பேர் கூட்டு பங்கு சேர்றதா 7 பேர் அதை என்ன செய்யணும், தொகையை பிரிச்சுக்கிறணும். இந்த ஒரு சாதாரண அறிவோடு எல்லாமே என்ன செய்றாரு, கேட்குறாரு. அடுத்து என்ன கேட்குறாங்க, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தபோது ஹஜ்ஜி பெருநாள் வந்தது. ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் கூட்டு சேர்ந்தோம். ஒட்டகத்தில் 7 பேரும் கூட்டு சேரலாம், 10 பேரும் கூட்டு சேரலாம், 2 ரிவாயத்து இருக்குது. அப்போ மாடு என்ன விலை விற்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு மாட்டில் 7 பேர் என்ன செய்வாங்க, கூட்டு சேர்ந்துருவாங்க. அது தினார் எத்தனை தினாரோ அதை கொடுத்துருவாங்க, எத்தனை திர்ஹம்ஸோ அதை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, திருமதியில் இருக்குது, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸில் இருக்குது. மேலே சொன்னது முஸ்லீமில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அதேமாரி அபுதாவுதில் வரக்கூடிய என்ன ஒரு செய்தி என்னன்னா, ஒரு மாடு 7 நபருக்கும் ஒரு ஒட்டகம் 7 நபருக்கும் கூட்டு சேர போதுமானதாகும். ஒரு மாட்டில் என்ன செய்யலாம், 7 பேர் சேர்ந்துக்கிறலாம், கூட்டாக சேர்ந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம், 7 பேர் சேர்ந்துக்கிறங்க. ஒட்டகத்திலையும் என்ன செய்யுங்க, 7 பேர் சேர்ந்துக்கலாம். ஒரு ஒட்டகம் என்ன விலையோ அதில் 7 பேர் பங்கு சேர்ந்து என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன கேள்வி கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எத்தனை தினார் வாங்கினாங்க, எத்தனை திர்ஹம் வாங்கினாங்க, எத்தனை திர்ஹம் வாங்கினாங்க நமக்கு தேவை கிடையாது. ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் பங்கு சேர்ந்துக்கிறங்க, ஒரு மாட்டில் 7 பேர் பங்கு சேர்ந்துக்கிறங்கண்டா, இன்னைக்கு மாடு என்ன ரேட்டோ அதில் 7 பேர் பங்கு சேர்ந்துட வேண்டியதானே. ஒரு ஒட்டகம் என்ன ரேட்டோ அதில் 7 பேர் பங்கு சேர்ந்துட வேண்டியது, வேலை முடிஞ்சு வச்சா இல்லையா. அப்போ இந்த பேசிக்கான விஷயம் தெரியாமல் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அடுத்து 4வதாக கேட்குறாரு, என்ன கேட்குறாருண்டா, கூட்டு குர்பானிக்காக வாங்கிய ஆடு மாடுகளை பள்ளிவாசல் பட்டியில் அடைத்தார்களா, அல்லது வேற யாராவது சஹாபியின் பட்டியில் அடைத்தார்களா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து 5வது கேள்வியாக, நபி அவர்கள் எந்த இடத்தில் வைத்து கூட்டு குர்பானி கொடுத்தார்கள்? அது மேலேயே நம்ம என்ன செய்யணும், ஹஜ் உம்ராக்கு போகும்போது என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்யணும், 7 பேர் நாங்கள் சேர்ந்தோம்னா அங்கே தான் அறுத்துருப்பாங்க. ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் ஒரு பிரயாணத்தில் நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் இருந்தோம், அப்போ நாங்கள் 7 பேர் கூட்டு சேர்ந்தோம்னா அங்கே தான் அறுத்துருப்பாங்க. அந்த பேசிக்கான விஷயம் தெரியாமல் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அதான் சொல்கிறார்ல, ஒரு சின்ன பிள்ளையா எனக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாமல் இருக்குது, பெரியவர் யாரெல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறாரு. 4வது கேள்வி என்ன கேட்குறாருன்னா, கூட்டு குர்பானிக்காக வாங்கிய ஆடு மாடுகளை பள்ளிவாசல் பட்டியல் அடைத்தார்களா, அல்லது வேற யாராவது சஹாபியின் பட்டியல் அடைத்தார்களான்னு கேட்குறாங்க. ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேரணும்னு சொல்லிட்டாங்கல்ல, வாங்கி யார் வீட்லையும் வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மதீனாவை பொறுத்தளவுக்கு, மக்கா மதீனாவை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய பிரதானமாக வளர்க்கக்கூடிய பிராணிகளில் இதெல்லாம் முக்கியமான பிராணிகள். ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, சொந்தமாக வளர்ப்பாங்க. ஒரு ஆளை ஒரு மாட்டை அறுத்து கொடுத்துருப்பாரு. வசதி இல்லாதவர்கள் 7 பேர் சேர்ந்து கொடுங்க, இருக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம், ஒரு மாட்டையே கொடுக்கலாம் தானே.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதுல 63 ஒட்டகத்தை தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள். மீதி ஒட்டகத்தை தன்னுடைய மருமகனாக இருந்த அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லி என்ன செய்றாங்க, அறுக்க சொல்றாங்க. அப்போ ஒரு ஆளு 100 ஒட்டகம் கொடுத்துருக்காங்க. 100 ஒட்டகம் கொடுக்குற நேரத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு மாடை கொடுக்க கூடாதா? அவங்க பிரதான உணவு அதான் இருந்துச்சு. பிரதானமாக அவங்களுடைய வளர்க்கக்கூடிய பிராணி அதான் இருந்துச்சு. அப்போ 7 பேர் கூட்டு சேரலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 100 ஒட்டகத்தை ஒரு ஆளே அறுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு மாட்டையும் அறுத்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து என்ன கேட்குறாங்கடா, ஒரு மாட்டில் ஒரு பங்குக்கு 5 கிலோ என்று நபி அவர்கள் நிர்ணயம் செய்தார்களா? நிர்ணயம் செய்யலை. 4 கிலோ கொடுத்துருப்பாங்க, 3 கிலோ கொடுத்துருப்பாங்க, 7 கிலோ கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இருக்குது? அதனால ஒரு பிரச்சனை இல்லையே. அது போக என்ன 7வது கேள்வியை கேட்கிறார், ஒரு மாட்டுக்கு 5 கிலோ பங்கு எனில் ஒரு மாடு கொளுத்த மாட்டில் அதிக கறி வந்தால் அந்த மிச்ச கறியை யாருக்கு தருவார்கள்? இது வந்து விளங்காம பேசக்கூடிய பேச்சு தான், மூலம் மழுங்கிய பேச்சு அப்படின்னு கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு மாட்டில் வந்து ஒரு 60 கிலோ கறி இருக்குன்னு வைங்க. அப்போ வந்து 7 பங்குதாரர்கள் இருக்கிறாங்க, 7 பேர் சேர்ந்தானே ஒரு மாடை இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 5 கிலோ கறி கொடுத்துட்டு எவ்வளோ வருது? 7 5 35. அப்போ 35 போனால் அங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 25 கிலோ கறி இருக்குது. அப்போ ஒரு மாட்டில் வந்து 25 கிலோ கறி மிஞ்சிச்சுட்டா அதை என்ன செய்யணும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அந்த பொதுவாக என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கும் பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் என்ன செஞ்சாங்க, ஒப்படைத்தார்கள். அதன் மாமிசத்தையும் தோலையும் அதன் மீது கிடந்த கயிறு சேனம் போன்ற வகைகளையும் தர்மமாக வழங்குமாறும் உரிப்பவர்களுக்கு கூலியாக அது எதனையும் வழங்கக்கூடாது என்றும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கறியை வந்து என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், தர்மமாக கொடுக்கணும்ட்டாங்க. இப்போ வந்து பங்கு சேர்ந்த அவர்களுக்கு நம்ம 4 கிலோவோ 5 கிலோவோ 3 கிலோவோ 7 கிலோவோ கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய கறி என்ன செய்வாங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 5 மாடு இருக்கிறான்னு வைங்களேன். இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து 25 கிலோ கறி மிஞ்சுது. அப்போ 5 மாட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 125 கிலோ கறி ஆச்சு. அப்போ 125 கறியை வந்து 125 குடும்பங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யணும், குர்பான் இறைச்சியிலிருந்து உண்ணுங்கள், சேமித்துக் கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள். அப்போ நம்மளும் எடுத்துக்கிறலாம், நம்மளும் வச்சுக்கிறலாம், தர்மமாகவும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம், ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படி வருதுண்டா, அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எவ்வாறு குர்பானி கொடுக்கப்பட்டது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒருவர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானது, 7 குடும்பத்தாருக்கு ஒரு மாடு போதுமானது, அதை விளங்கிக்கிறேன், கொடுப்பார்கள். அவர்களும் முன்பார்கள், மற்றவர்களுக்கு முன்ன கொடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து இதன் மூலம் பெருமை அடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் நிலை ஏற்படுகிறது. சஹாபாக்கள் காலத்திலே என்ன செஞ்சிருச்சு, அதிகமான ஆடு மாடுகள் வந்து ஒரு பெருமைக்காக செய்யக்கூடாது, இறை அச்சத்தோட செய்யணும் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்போ இது வந்து 7வது கேள்வியாக என்ன செய்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போ பேசிக்கான விஷயங்கள் தெரியாமல் தான் என்ன செய்ய பாக்கவி பட்டம் ஒரு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி அவர்கள் காலத்தில் குர்பானி தோல்களை வசூல் செய்திருக்கிறார்களா? வசூல் செய்ய பொறுப்பு தரப்பட்ட சஹாபி யார்? வசூல் செய்திருக்கிறார்கள் எனில் அதை யாரிடம் விற்று எவ்வளவு தொகையை வாங்கி எந்த இயக்கத்திற்கு செலவழித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம், கீழே போட்டிருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கும் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார், அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒப்படைத்தார்கள். அதன் மாமிசத்தையும் தோலையும் அதன் மீது கிடந்த கயிறு போன்றவற்றை தர்மமாக வழங்குமாறும் உரிப்பவருக்கு அதுல இருந்து கூலி கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஆட்டா இருக்கிறதுக்கு வந்து 2000 ரூபாய் வைங்களேன், 1000 ரூபாய் வைங்களேன், 1 கிலோ கறி 1000 ரூபாய்க்கு விற்குது, இந்தாப்பா 1 கிலோ கறி எடுத்துக்க, உனக்கு கூலி முடிஞ்சு போச்சு, அப்படி செஞ்சிடக்கூடாது. அவருக்கு கொடுக்குறாங்க தர்மமாக தான் கொடுக்கணும், கூலியை தனியாக தான் கொடுக்கணும் அப்படின்றது என்ன செஞ்சாங்க, செய்திருக்கிறார்கள். அதன் கூலியை நாங்கள் தனியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து புகாரியில என்ன செய்யுது, வருது. அப்போ வந்து தர்மமாக கொடுங்கன்னா தர்மமாக என்ன செய்யலாம், வசூல் பண்ணி கொடுக்கலாம் தானே. தர்மமாக கொடுக்கலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு 10 ஆடை இருக்கிறாங்க, ஒரு 10 மாடை இருக்கிறாங்க. அந்த எல்லா தோலையும் வாங்கி விற்று அந்த என்ன செய்யலாம், ஏழை எளிய ஒரு தர்மம் கொடுக்குறது தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மமாக கொடுக்க சொன்னாங்கன்னா சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொன்றா கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தர்மமாக கொடுக்கலாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து இன்னொன்று செய்தி என்ன சொன்னாண்டா, மர்ஹூம்களுக்கு, அதாவது இறந்து போனவர்கள் எந்த நன்மையும் போய் சேராது என போலி தௌஹீத்வாதிகளின் கொள்கை. நம்ம அப்படி சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி வந்து அவர்கள் இறந்தவர்களுக்கு உம்ரா செய்யலாமா, செய்யக்கூடாது. இறந்தவர் பேரில் குர்பானி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது. அவர் கத்தம் ஓதலாமா, ஓதக்கூடாது. பாத்தியா ஓதலாமா, ஓதக்கூடாது. குர்ஆனை பார்சல் பண்ணி விடலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. மது சேரக்கூடிய நன்மைகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சார்பாக தர்மம் செய்யுங்க, அவருக்கு நிலையான தர்மத்தை ஏற்படுத்த அவர் பேரில் பள்ளிவாசலை கட்டுங்க, பள்ளிக்கூடத்தை கட்டுங்க, அது நிலையான தர்மத்தை செய்யுங்க அப்படிங்கிறது இருக்கிறது. அவர் விடுபட்ட நோம்பை நீங்கள் என்ன செய்யுங்க, குடும்பத்தால் உள்ளவங்க பிடிங்க. அவர் ஹஜ்ஜு கடமையான நிலையில் இருந்தாண்டா அவர் சார்பாக ஹஜ்ஜு செய்யுங்க. இதெல்லாம் அவருக்கு போய் சேரும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மற்றது என்ன செய்யாது, போய் சேராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போனவர்களுக்கு வந்து குர்பானி கொடுக்கணும், கொடுத்தா நன்மை போய் சேரும்டா ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அவங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயிருந்தாங்களா இல்லையா?
ரசூல்லா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் 3 மகள்கள் மூத்தா போயிருந்தாங்களா இல்லையா? மகன் மூத்தா போயிருந்தாங்களா இல்லையா? அவங்க சார்பாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பெரிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு மூத்தா போயிருந்தாங்களா இல்லையா? அவங்க குடும்பம் ரசூல்லாவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மூத்தா போயிருந்தாங்க? யாருக்காவது கொடுத்தாங்களா? அப்ப இறந்தவர்களுக்கு போய் சேராதுன்னா சேர்றதுக்கு உண்டான வழியை ரசூல்லா காட்டலையே. சேரமுன்னா ரசூல்லா செஞ்சிருப்பாங்களே. ரசூல்லாவுக்கு தெரியாத நன்மையான காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? அப்ப வந்து அந்த நௌசாத் அலி பாக்கவி என்பவர் வந்து பாக்கவி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செய்யறாரு, அது பட்டம் சும்மா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 வருஷம் ஃபெயிலா போகாத படிப்பு தானே, அதனால கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாத ஆளா இருக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்றாங்க, 10 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது சும்மா சிம்பிளான மேட்ரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது, மாட்டுல 7 பேர் கூட்டு சேர்வதற்கு போதுமானது. அப்ப 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். என்ன விலை விற்குதோ அந்த விலையை பிரிச்சுக்கிற வேண்டியதான். 10 பேருக்கு ஒரு ஒட்டகம் போதுமானது, 7 பேருக்கும் போதுமானது ஆதாரம் இருக்குது. 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்காங்க. ஒட்டகத்தின் விலை எவ்வளவு? 1 லட்சம் ரூபாயா? 10 பேர் சேருங்க, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. முடிஞ்சு போச்சா இல்லையா? ஒரு மாடு 70,000 ரூபாய் கிடைக்குதா? ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. அப்ப 7 பேர் கூட்டு சேர்வதற்கு போதுமானதுன்னா அப்ப காசுலையும் பங்கு தானே போடணும். 7 பேர் தானே பிரிக்கணும். அப்ப அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அறியாம தான் என்ன செய்யற, 10 கேள்வி இருக்காரு. 10ம் என்னது சப்பையான ஒரு கேள்விதான் அப்படிங்கறது என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.